இந்த திருவிளக்கு எனும் காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கு அல்லது அகல் விளக்கு இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் நிறைவு பெறுவதில்லை. நம்மளுடைய கர்ம வினைகளை அகற்றுவதற்கு இந்த விளக்குகள் தான் நமக்கு துணையாக இருக்குது. இந்த விளக்குகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை போக்கி நல்ல ஒரு தெய்வ சக்தி பரவுவதற்கு காரணமாக இருக்குது. இந்த விளக்குகளுக்குன்னு சில விதிகள் இருக்குது. அந்த நியமனங்களை நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு விளக்கு ஏற்றுறோம், விளக்கு குளிர்விக்கிறோம், அவ்வளவுதான். எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம முன்னோர்கள் நிறைய இதை சொல்லியிருக்காங்க. இப்போ விளக்கை அணைக்கும் போது கூட நம்ம கையை இப்படி மேலே உயர தூக்குன மாதிரி அந்த விளக்கை அமிழ்த்தக்கூடாது. உள்பக்கமாக திரியை இழுத்து அந்த நெய்யோ அந்த எண்ணெயிலையோ தான் குளிர வைக்கணும். அதனால தான் அதை குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கோட அடியில் குத்து விளக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிரம்மா இருப்பாங்க, நடுப்பகுதியில் மகாவிஷ்ணு இருப்பார், மேல் பகுதியில் சிவன் இருப்பதாக ஐதீகம். இப்போ அந்த சிவன் சக்தி அந்த எண்ணெயில் நெய்யில் இருப்பதாக கூறப்படும். இப்போ நம்ம திரியை உள்பக்கமாக இழுத்து பூவாலையோ அல்லது தூண்டு திரியையோ பயன்படுத்தி அந்த எண்ணெயில் நெய்யில் அமிழ்த்தி நிறுத்தணும். அதாவது மலை ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி குளிர்வித்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். நீங்கள் பாட்டுக்கு வாயால் அதை ஊதுறது, இல்லை கையை நான் சொன்ன மாதிரி உயர தூக்கி வச்சுட்டு நிறுத்துறது, இது மாதிரிலாம் நம்ம அணைச்சோம் அப்படின்னா சிவன் முப்பெரும் தேவியை அவமதிப்பதற்கு அது சமம். ஏன்னா அந்த நெய்யில் சிவன் சக்தி இருப்பதாக சொன்னேன் இல்லையா, அதனால தான் அந்த திரியை உள்ளுக்கு இழுத்து நம்ம குளிர்விக்கிறோம். சரி, இப்போ நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தீபங்களுக்கான மாதம். இந்த மாதத்தில் நம்ம எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த திரியை பயன்படுத்தணும், எந்த எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதையும் முன்னோர்கள் இந்தந்த விதிப்படி நீ செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தினமுமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பூஜை அறையிலையும் நீங்கள் வீட்டோட நிலைவாயில் இருக்கு இல்லையா, அங்கேயும் சமையல் அறையில் ஒரு விளக்கு ஏற்றுனா கூட போதும். அதே மாதிரி நடுமுற்றம் இருக்கு இல்லையா, அங்கே மாக்கோலம் போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் காலையில் 3 மணியில் இருந்தே ஆரம்பிக்குது. 5:30 மணி வரையில் இருக்கக்கூடிய காலம். கார்த்திகை மாதம்னா மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது தான் நல்லது, காலையில் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் தவறுதலாக நினச்சிக்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் நம்ம வீடு தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அதிகாலையிலேயே 3 மணிக்கு எழுந்து விளக்கேற்ற முடியவில்லை அப்படின்னா கூட குறைந்தபட்சம் 6 மணிக்கு முன்பாக, அதாவது 4:30 மணிலிருந்து 6 மணிக்கு முன்பாகவாவது விளக்கு ஏற்ற வேண்டும். இப்படி ஏற்றுவதனால நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இந்த விளக்கு எத்தனை முகம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஒரு முகம் ஏற்றுவது நல்லதல்ல. அதாவது ஒரு விளக்கு ஒரு முகம் ஏற்றுவது நல்லதல்ல. அதே நீங்கள் 2 விளக்கு எடுத்துக்கிட்டு ஒரு முகமாக ஏற்றுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நற்பலன்களை தரும். இருந்தாலும் மத்திம பலன்தான் நமக்கு கிடைக்கும். இருமுகம் விளக்கு ஏற்றுறோம். இப்போ குத்து விளக்கை எடுத்துக்கிறோம், அதில் 2 முகம், கிழக்கு பார்த்து ஒன்று வடக்கு பார்த்து ஒன்று ஏற்றுறோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை ஏற்படும். 3 முகம் ஏற்றுவது புத்திரர்கள் தொடர்பான இன்பங்களை பெற்றுத்தரும். 4 முகம் ஏற்றுவது அஷ்டலட்சுமியோட அருளோட சர்வ நலன்களையும் பெற்றுத்தரும். 5 முகம் குத்து விளக்கை ஏற்றி பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுனீங்கன்னா கூட போதும். அந்த குத்து விளக்கில் 5 முகமும் இருந்தது அப்படின்னா வீட்டில் செல்வம் எப்போதும் செழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது எத்தனை முகங்கள், ஒரு குத்து விளக்கோட எத்தனை முகங்கள். அடுத்தது எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு இருக்குது. எப்போவுமே இந்த விளக்கு ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது, 2 விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். அதற்கு மேலே 3, 5 அப்படின்னு நீங்கள் எத்தனை தீபங்கள் வேண்டுமானாலும் ஏற்றலாம். விளக்கு ஏற்றக்கூடிய திசை எது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு திசை ஏற்றுனீங்க அப்படின்னா துன்பம் அனைத்தும் நீங்கும். மேற்கு திசை ஏற்றுனீங்க அப்படின்னா கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும். வடக்கு திசை அப்படிங்கிறது செல்வம், ஞானம், அறிவு இதை தரும். தெற்கு திசை மட்டும் ஏற்றக்கூடாது. அடுத்தது விளக்கு ஏற்ற பயன்படுத்த வேண்டிய திரிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
இந்த பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா சகல நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியது. குடும்ப ஒற்றுமை, மங்களம் தரும். வெள்ளை துணி திரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்தும் போது எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் தரும். மஞ்சள் துணி திரி அம்பாளின் கருணையோடு மன தைரியத்தையும் தரக்கூடியது. சிவப்பு துணியில் செய்யப்பட்ட திரி அல்லது பஞ்சுத்திரி, சாதாரண பஞ்சுத்திரியை எடுத்து அதை குங்குமத்தில் நீங்கள் நனைச்சி அதை காய வச்சு நீங்கள் சிகப்பு கலரில் திரி ஏற்றுனீங்கனாலும் நாள்பட்ட தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி தரும். செவ்வாய் தோஷம் நீங்கும். முருகன் அருள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழைத்தண்டு திரி புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும். தெய்வ குற்றத்தை போக்கும். முன்னோர்களோட சாபம் நீங்கும். தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க இது உதவும். தாமரை தண்டு திரி செல்வ வளத்தை பெருக்குவதோடு முன்ஜென்ம பாவங்களையும் நீக்கி நமக்கு நன்மைகளை தரக்கூடிய திரி இந்த தாமரை தண்டு திரி. இந்த திரிகளை நம்ம வீட்டிலையே தயாரிக்கலாமா கலர் திரியை அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. இந்த வண்ண திரிகளை நம்ம தயாரிக்கும் போது அதை பன்னீரில் நனைத்து அப்புறம் நீங்கள் குங்குமத்திலையோ மஞ்சள்லையோ நனைச்சி அதை காய வைக்கிறீங்கன்னா அதற்கு பிறகு அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பன்னீரில் நனைக்கப்பட்ட இந்த திரியானது மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. இப்போ எந்தெந்த விளக்கிற்கு என்னென்ன பலனும் இருக்குது. மண் விளக்கு, அதாவது சாதாரண அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும். வெண்கல விளக்கு தோஷத்தை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செம்பு விளக்கு மனதில் அமைதியையும் வீட்டில் அமைதியான சூழலையும் ஏற்படுத்தும். பித்தளை விளக்கு குடும்ப ஒற்றுமை தரும். வெள்ளி விளக்கு வீட்டிலும் மனதிலும் அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். தங்க விளக்கு ஆயுளை நீட்டிக்கும். பஞ்சலோக விளக்கு தேக வசியத்தை உண்டாக்கும். இரும்பு விளக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காக்கும். இது வீட்டில் ஏற்றக்கூடாது, கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும். சரி, விளக்கு ஏற்ற உகந்த எண்ணெய் எது அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சகூட்டு எண்ணெய், 5 விதமான எண்ணெய்கள். அந்த எண்ணெய் சரியான விகிதத்தில் கலந்திருந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா தனியான எண்ணெயாக நீங்கள் பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய் இது மாதிரி பயன்படுத்தலாம். கடலெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. நெய் செல்வ வளத்தை பெருக்கும், நினைத்ததை நிறைவேற்றும். நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விளக்கெண்ணெய் புகழை உண்டாக்கும். தேங்காய் எண்ணெய் வசியத்தை பெற்றுத்தரும். இழுப்பெண்ணெய் சகல காரிய சித்தியை உண்டாக்கும். கடன் பிரச்சனைக்கு தீர்வை தரும். வேப்பெண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமையை மேலோங்கும். பஞ்சகூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களோட அருளோட குலதெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரும். விளக்கு ஏற்றும் போது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பயன்படுத்திய விளக்கில் மீதி இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயை சுத்தம் செய்யும் போது அதை இன்னொரு விளக்குக்கு மாற்றக்கூடாது. இப்போ எந்த நாட்களில் விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். சனி, ஞாயிறு, வியாழன் இந்த நாட்கள் தான் விளக்கை சுத்தம் செய்வதற்கு உகந்த நாட்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையில கூட விளக்கை சுத்தம் செய்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய நாள் அல்லவா, அதனால் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய விளக்கை அணைத்ததற்கு சமமாகும். ஆனால் கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் சுத்தம் செய்யக்கூடாது. விளக்கை யார் வேண்டுமானாலும் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண், பெண், குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம். ஆனால் வீட்டில் பெண்கள் எந்தவித தீட்டும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மகாலட்சுமி சொரூபம் இல்லையா, அந்த வீட்டில் பெண்கள் விளக்கேற்றுவது தான் நல்லது. பெண்கள் மாதவிடாய் தீட்டு இல்லை உடல்நிலை சரியில்லாமல் ஏதாவது படுத்த படுக்கையாக இருக்காங்க, வீட்டில் இல்லை வெளியில் போயிருக்காங்க, அந்த நேரத்தில் ஒரு பூஜை நாள் விசேஷ நாள் அப்படின்னா தாராளமாக வீட்டில் ஆண்கள் விளக்கு ஏற்றலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. முதல்ல வீட்டோட நில வாசலில் கார்த்திகை மாதம்லாம் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா வீட்டில் நிலவாசலில் முதல்ல தீபம் ஏற்றிட்டு அதற்கு பிறகு தான் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். உள்ளே இருந்து வெளியே தீபத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. தீபத்தை வெளியில் ஏற்றிட்டு அங்கே இருந்து உள்ளே கொண்டு வருவது தான் சரியான முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குத்து விளக்கை எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 பாகம் இருக்கும். அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற பாகத்தை எடுத்து வச்சுட்டு மேல் பாகத்தையும் கீழ்பாகத்தையும் சேர்த்து விளக்கு ஏற்றுவதாக சொல்கிறாங்க. அது மாதிரி ஏற்றவே கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நடுவில் இருக்கக்கூடிய பகுதி மகாவிஷ்ணு இருப்பதாக ஐதீகம். அதனால் அது திருமாலை அவமதிப்பதாக சொல்லப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.